கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 9ஆம் மாதம் 6ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் இப்போது உங்களுடைய கூடவே இருப்பார். விசேஷமாக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொல்லி. கர்த்தருக்குள் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருங்கள். அதுதான் உங்களுக்கு பலன், ஆரோக்கியம், சுகமும், தைரியமும், திட நம்பிக்கையும், தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தையும் உண்டு பண்ணும். ஆக நமக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவனுக்குள் எப்போதும் களி கூறுங்கள். கர்த்தர்களுடனே கூட இருப்பார். பாடுகளை, பிரச்சனைகள் எண்ணாதிருங்கள். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் எந்த பிரச்சனையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி. சரீரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், வயது சென்ற போதிலும் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அவனுடைய சரீர பாடுகளை அவன் எண்ணாதிருந்தான், வயதை எண்ணாதிருந்தான், சரீரத்தில் பலவீனத்தை எண்ணாதிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கிருபை எப்போதும் உங்களுடனும் கூட இருக்கும். God bless you. God bless you.